வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் பாடத்துக்கும் ஆங்கில பாடத்துக்கான அரசு பொதுத் தேர்வு நடந்து முடிஞ்சிருக்கு. பப்ளிக் எக்ஸாம். ஏற்கனவே தமிழில் பார்த்தோன்னா ஒரு கொஷின் பிழையாக இருந்தது. இப்போ அதை தொடர்ந்து நடந்து முடிந்த ஆங்கில பாடம் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் 2 கொஷின் பார்த்தீங்கன்னா தவறாக பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்பு ஆங்கில பாடம் பொதுத் தேர்வில் 2 கேள்விகளுக்கு கிரேஸ் மார்க் வழங்க அமைச்சர் உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏற்கனவே தமிழுக்கும் பார்த்தோன்னா மதிப்பெண் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க கிரேஸ் மார்க்கு. அதே மாதிரி பார்த்தோன்னா 10th இங்கிலீஷ்லேயும் 2 கொஷின் ராங்காக இருக்கிறதுனால அதை அட்டன் பண்ணலாம் பார்த்தோன்னா கிரேஸ் மார்க் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அப்டேட் பார்த்தோன்னா விரைவில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா 10th பப்ளிக் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பேப்பர் வேல்யூஷனுக்காக கீ ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதில் இது குறிப்பிடப்படும் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் அரசு தேர்வுகள் துறை வட்டாரம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பிழையான கேள்வி என்ன அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டு இப்போ புதிய தலைமுறையில் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிருக்கு. ஏற்கனவே தமிழ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி பிழையாக இருந்தது. இப்போ அதை தொடர்ந்து ஆங்கில பாடத்தில் 2 கேள்விகள் பார்த்தீங்கன்னா பிழையாக கொடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு கண்டிப்பாக கருணை மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த அப்டேட்டை இப்போ நீங்களே பாருங்கள். பொதுத் தேர்வு தமிழ் வினாத்தாளில் எழுத்துப்பிழை இருந்தது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தற்போது ஆங்கில வினாத்தாளிலும் பிழைகள் இருந்தது மாணவர்கள் மத்தியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. வியாழக்கிழமை நடைபெற்ற 10ஆம் வகுப்பு ஆங்கில தேர்வில் 18வது கேள்வி வாட் வாஸ் த பிராங்க் சாரி ஃபார் என கேட்கப்பட்டுள்ளது. இதில் பிரான்ஸ் என்பதற்கு பதில் பிராங்க் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல 46வது கேள்வியின் 2ஆம் பாகத்தில் அலோன்சோ என்ற பெயர் இடம்பெற்றிருப்பது ஆனால் அது பாடப்புத்தகத்தில் இல்லை எனவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே தமிழ் வினாத்தாளில் பிழை இருந்த நிலையில் தற்போது ஆங்கில வினாத்தாள்களிலும் பிழைகள் இருப்பது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இனி பதில் பிராங்க் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த அப்டேட் பார்த்துருப்பீங்க. 18வது கொஷினில் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க் சாரி ஃபார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் ராங்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து அதே போல 46வது கேள்வியின் 2ஆம் பாகத்தில் அலோன்சோ என்ற பெயர் இடம்பெற்றிருப்பது. 46வது கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா அலோன்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் புக்லேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் பாடத்துக்கும் ஆங்கில பாடத்துக்கும் கருணை மதிப்பெண் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்டேட் விரைவில் வரும். அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.